எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். மார்ச் மாதம் 20/3/2026 வெள்ளிக்கிழமை, உத்தராயணம், விஸ்வாவசு வருடம், பங்குனி மாதம் 6ஆம் நாள். இன்று 3ஆம் பிறை, வளர்பிறையும் கூட. நாளை ரம்ஜான் திருவிழா கொண்டாடுவார்கள். இன்றைக்கான நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை நல்ல நேரம் மதியம் 1:30 முதல் 2:30 வரை. கௌரி நல்ல நேரம் பகல் 12:30 முதல் 1:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 6:30 முதல் 7:30 வரை. ராகுகாலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைய திதி துவிதியை திதி. இன்றைய யோகம் பிராமிய நாம யோகம். இன்றைய கரணம் 4:43 வரை பாலவம், பின்பு கௌளவ கரணம். இன்றைய நட்சத்திரம் ரேவதி, சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம். சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் தொடர்கிறது. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மிதனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு புதன் செவ்வாய், மீனத்தில் சூரியன் சனி சந்திரன் சுக்கிரன். இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? எப்பொழுதுமே வளர்பிறையில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, தாய் போன்ற கருணை உள்ளம் கொண்டவள் யாரும் இல்லை. தாய் என்றால் சந்திர காரகம். அது 3ஆம் பிறை என்றால் பிறைநிலவை சூடியவனே அப்படின்னு நமக்கு பித்தா பிறை சூடா அந்த பாடலே நமக்கு தெரிய வருது. அப்போ அந்த 3ஆம் பிறைக்கு ஏதோ ஒரு சூட்சமும் இருக்கு. அந்த பிறையை வழிபட்டால் நாம் நன்றாக இருக்கலாம். அதை அன்னையாக நினைக்க வேண்டும். அப்போது நம்ம ஒரு அன்னைக்கு அன்னை இருந்தாங்கன்னா அம்மாவுக்கு அம்மா இருந்தாங்கன்னா அந்த நாளில் அவங்களுக்கு ஒரு இனிப்பு வாங்கி கொடுத்து அவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்குறது 3ஆம் பிறையை பார்த்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து செய்யும் போது நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறப்படுகிறது. இது பரிசாத்திரமா யாராவது செஞ்சு பார்த்து சொல்ற விஷயம். 3ஆம் பிறை வழிபாடு இப்ப இல்லை, எவ்வளோ காலமா முன்னோர்கள் செஞ்சுக்கிட்டு தான் வராங்க. நாம மட்டும்தான் சில நாள் தவிர்த்து விட்டுட்டோம். இன்றைக்கு அந்த 3ஆம் பிறை அப்படிங்கிறதுனால நீங்கள் எல்லாம் அதை செய்து எப்பொழுதும் இன்புற்று இருக்க வேண்டும் என்று அடியேனின் விருப்பம். சரி, நம்ம ராசி பலனுக்கு போகலாம். மென்மை பொருந்திய மேஷராசி என்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் சாதகமான போக்கே தென்படுகிறது. மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. சகோதர வழியில் ஏற்பட்ட பிணக்குகள் மறையும், பயணங்கள் ஏற்படும், வண்டி வாகன சேர்க்கைக்கு வித்திடுவீர்கள். அவ்வளவு பெரிய விசேஷம் உள்ள ஒரு நல்ல ஒரு நாள் இன்றைய நாள். வெற்றி பாதை நோக்கி பயணம் செய்யலாம். வாழ்த்துக்கள். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டில் தன் கிரக ஆதிக்க வலிமையினாலே அத்தனை கிரகமும் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறது. லாபஸ்தானத்திற்கு இருக்கின்ற கிரகம் சூரியன் சனி சந்திரன் சுக்கிரன். இவெல்லாம் ராசி அதிபதியே இத்தனை கிரகங்களோடு சேர்ந்து லாபத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்ப லாபம் வரும்போது தேவையானவற்றை குடும்பத்திற்காகவும் உங்களுக்காகவும் நீங்க செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு, ஒரு லக்ஸரி விலையுயர்ந்த பொருட்கள் வீட்டுக்கு வாங்கி கொடுப்போட அமைப்பெல்லாம் இந்த நாளில் இருக்கிறது. செலவு செய்து மகிழக்கூடிய ஒரு பாக்கியம் ஏற்படும். வாழ்த்துக்கள். மிதுனராசி என்பவர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் இதனால் ஒரு சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. தெளிவான மனப்போக்கு இன்று உங்ககிட்ட தெரியப்படும். ஏன் அப்படி சொல்றேன்? இப்ப இதனால தெளிவில்லாம இல்லை. தெளிவுனா நான் எதை செஞ்சா நல்லதுன்னு உங்களுக்கு தெரியாம இருந்துருச்சு இல்லையா? இந்த பிறவிக்கான பலனை அடையக்கூடிய அளவுக்கு ஒரு புனித கஷேத்திரம் சென்று வருவது, அல்லது ஒரு புனித நீராடல், அல்லது ஆலயம் சென்று வருவது போன்ற நிகழ்வுலாம் நடக்க காத்திருக்கிறது. இந்த நாளை அப்படி பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெற்றி கண்டிப்பாக நிச்சயம் உங்களுக்கு உண்டு. கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் ஒரு சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். லாபங்கள் உண்டு, வெற்றிகள் கூடும். எல்லா வகையிலும் ஏற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள்.
சிம்ம ராசி அன்பர்கள், சிம்மத்தை பொறுத்த மட்டில் சந்திராஷ்டிரமம் இருக்குது. எதுவாக இருந்தாலும் அன்றாட பணிகள் மட்டும் செய்து வாருங்க. புதிய முயற்சிகள் ஈடுபட வேண்டாம். ஆனால் முன்பு செய்த இதற்கான பலன் உங்களுக்கு இன்னைக்கு உண்டு. புரியுதுங்களா? உங்களோட சொந்த பந்தங்கள் வழியில், குலதெய்வங்கள் வழியில், ஊர் மக்கள் வழியில் நல்ல ஒரு நன்மை, நல்ல ஒரு பரிசு அல்லது பணி செய்யும் இடத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம், இது எல்லாமே இந்த நாள்ல உங்களுக்கு கிடைக்குது. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் சிம்மத்தை பொறுத்தவரையில். கன்னிராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமான பணிகளில் ஈடுபடுவீங்க. நிறைய ஒரு பிளான் பண்ணுவீங்க. உங்களோட முயற்சி வந்து ஜெயிச்சே தீர்ணுங்கிற கட்டாயத்தில் நீங்க இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிரக சேர்க்கை, கிரக மாற்றங்கள். ஏன்னா சூரியன், சனி, சந்திரன், சுக்கிரன் இத்தனை பார்வை இருக்கு இல்லைங்களா? உச்சம் பெற்ற கிரகத்தின் பார்வை, அவ்வளவுதான். அந்த அந்த கான்செப்டுக்கு வந்துருங்க. அப்படி இருக்கும்போதே உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு பலனை கிடைக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்து புதன் அங்கே போகும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம். அது எப்படின்னா ராஜபங்கம் சொல்றேன், நீச்ச பங்கம்னு சொல்றாங்களே, அது அந்த யோகமே ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா உழைப்பே கண்ணாக இருந்து எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆள் தான் நீங்க. புரியுதுங்களா? எதை பத்தியும் கவலைப்பட மாட்டீங்க. எல்லா விஷயத்துக்கும் வெற்றி பெற வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு செய்யக்கூடிய அளவு நீங்க இருக்கீங்க. குறிப்பா சொல்லப்பட்டு போனா வந்து சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 20/3/2026 வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை தேடித்தர நாளாக இருக்கிறது. இந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு ஏற்றம் கண்டிப்பாக, மகிழ்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு வந்து எப்போதுமே கவன சிதறல்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு வேலையை இன்னைக்கு செய்யணும்னு நினைப்பாங்க, அதை மறந்துட்டு வேற ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட கவன சிதறல்கள் இருந்தால் இந்த நாள் வந்து சரியா வராது. கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக என்ன செய்ய போறோம், ஏது பண்ண போறோம்னு ஒரு முடிவு பண்ணி செய்யுங்க. அதே மாதிரி வாக்குகளை யாருக்கும் கொடுக்காதீங்க. பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் உஷாரா இருங்க. கொடுக்கல் வாங்கல்ல மிகவும் கொஞ்சம் கடினமா நடந்துக்கணும். அப்பதான் எல்லாமே உங்களுக்கு திரும்ப வரும். அதுவும் இல்லாம உடல் நலனை ஆரோக்கியமாக கொள்ள வேண்டும். காலப்புறங்கள் 8. புரியுதுங்களா? நோய் தாக்கம் அதிகரிக்கும் பொழுது நாம் நோயிலிருந்து விடுதலை ஆவதற்கான வழி நம்ம தேடிக்கணும். என்ன இடைவெளியில் இருக்கணுமோ அந்த இடைவெளியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் பரவாது, மற்றவங்களுக்கும் பரவாம பார்த்துக்கலாம். இந்த நாளில் நாம் கவனமா இருந்து நம்மை பாதுகாக்க வேண்டிய அமைப்புகள் இருக்கிறது. கவனம் தேவை விருச்சிகத்தை பொறுத்தவரை. தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்தவரை இதனால் வந்து சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, நன்மை பெருமளவில் நடக்கும். இந்த தனுசுக்கு இனி வரும் காலங்கள் பொற்காலங்களே. இந்த காலமும் பொன்னான காலமாகவே இருக்கிறது. வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்கள், மகரத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா தான் செய்யற வேலை பாதிக்கப்பட்டுச்சுன்னா சாமி கும்பிடுறது, இல்லைன்னா கம்முன்னு இருக்கிறது, அந்த அமைப்பில் தான் இருக்கிறீங்க. அதுவும் பொதுவாக சொல்ல போகுனா மகரத்திற்கு இந்த நாள் வந்து சிறப்பான ஒரு நாள். மேப் போட்டு அதன் பிறகு நடந்தாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. தான் போக்குல போனா ஜெயிக்க முடியாது. புரியுதுங்களா? இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான ஒரு நாள் மகரத்திற்கு. கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு ராகு, புதன், செவ்வாய் இருக்கு. ஆனா இதுல என்ன நடக்கும் அப்படின்னா, செவ்வாயின்னு எடுத்துக்கிட்டா 3 அவரா தான் வராரு. இங்கே 10 அவர் தான் வரும். அப்ப தொழில் ஸ்தானம் அவரை தேடி வருகின்ற அமைப்பு இருக்கிறது. புதன் அங்க இருக்கிறதுனால கல்வி ஸ்தானமும் அவருக்கு நிரந்தரமாகுவதற்கோ அல்லது நிரந்தரமான ஒரு விஷயத்தை கொடுவதற்கோ காத்திருக்கிறது. அப்போ நலமுடன் வாழ்வதற்கு அனைத்து வழியும் உங்களுக்கு இறைவனும் பிரபஞ்சம் செய்து கொண்டிருக்கான். அதன்படி பயணப்பட்டால் உங்கள் கடன் எல்லாமே தீர்ந்துவிடும். கல்வியில் நீங்கள் பெரிய ஆளாக வருவீர்கள். குடும்பத்தில் நல்லபடியா பார்த்துப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று. மீனராசி என்பர்களே, மீனத்திற்கு சூரியன், சனி, சுக்கிரன் சேர்க்கைன்னு அப்படின்னா மனம் விரக்தி கொண்டு போய் நின்று உதவிகள் கிடைக்கும். ஐயோ எனக்கு யார் உதவி செய்ய ஆளே இல்லையா, கடவுளே என்னை காப்பாத்த ஆள் இல்லையா, இல்லை உனக்கு கண்ணே இல்லையான்னு கேட்ட ஆளு நமக்கு வர உதவி வச்சு என்ன செய்வோம், சந்தோஷம் அடைவோம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாதம், நல்ல ஒரு நாள் இன்றைய நாள் உங்களுக்கு. இந்த நாளை நல்லா பயன்படுத்திங்க. சிறப்பான ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணம் பண்ணலாம். நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களுக்கான வெற்றி பாதைக்குள்ள அடியா இருக்கும். அதுவும் 3ஆம் பிறை வழிபாடு மீனராசிகள் செய்யும் போது இன்னும் நல்ல ஒரு மகிழ்ச்சி கடல்ல போய் நின்று ஜெயிக்கக்கூடிய அமைப்புகளை வந்து நிற்பீங்க. வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.